சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் அழுதார்கள். அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலையும் சற்று அந்த 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 தாவீதுக்கு சம்பந்தப்படுத்தினது போல இருக்கலாம். எவ்வளவோ அழுது பார்த்துட்டேன் பாஸ்டர், எத்தனை வருஷம் அழுகிறேன், எத்தனை நாளா கண்ணீரின் மேல் கண்ணீர் வடிக்கிறேன், இப்போ அழ அழ பலனே இல்லை, கண்ணீரெல்லாம் வற்றி போயிற்று என்று தானே சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தாவீதுக்கும் அழுவதற்கு பலன் இல்லாமல் போயிற்று. தாவீதோடு கூட இருந்தவர்களுக்கும் அழுவதற்கு பலன் இல்லாமல் போயிற்று. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று அடுத்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். மிகவும் நெருக்கப்பட்டான். இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா எனக்கு எந்த நெருக்கமும் இல்லை என்று சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கம். குடும்பத்தில் நெருக்கம், பினான்ஸ்ல நெருக்கம், வேலையில நெருக்கம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நெருக்கம், சரீர பிரகாரமாய் பலவிதமான நெருக்கத்துக்குட்பட்டிருக்கிறோம். அழுவதற்கு பலன் இல்லை. மிகவும் அதிகமாய் நெருக்கப்பட்டார்கள். எதிரியாகி அமலேக்கர் தாவீதையும் அவனுடைய குடும்பத்தாரை எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு போனார்கள். எவ்வளவு சேர்த்து சேர்த்து குருவி சேர்த்தது மாதிரி சேர்த்து சம்பாதிச்சு வச்சேன், பேரை சம்பாதிச்சு வச்சேன், பணத்தை சம்பாதிச்சு வச்சேன், சொத்தை சம்பாதிச்சு வச்சேன், ஆனா ஒரே ராத்திரியில எல்லாவற்றையும் கொள்ளையிட்டு கொண்டு போனாரே என்று நீங்கள் புலம்புவது போல்தான் தாவீதும் புலம்பிக் கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஸ்தலத்திலே தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அவன் நெருக்கப்பட்டு அழுகிறதற்கு பலன் இல்லாமல் அழுது கொண்டு இருக்கும் பொழுதுதான் என் கூட நிற்கிற சகோதரர்களாகிலும் எனக்கு உதவி செய்வார்களா என்று கூட நிற்கிற சகோதரர்களை பார்க்கிறான். கூட நிற்கிற சகோதரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? கல்லை எடுத்து, ஒன்னாலதாயா இந்த பிரச்சனை, நீ சரியா இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. தாவீதே, நீ ஞானவான் நினைச்ச, நீ பெரிய அதிகாரி நினைச்ச, நீ 10 பேரை வான்னு கூப்பிட்டா வருவாங்க நினைச்ச, ஆனா இவ்வளவு போக்கத்தவன் நினைச்சு நாங்க உன்னை நம்பி வந்தோம் பாரு, எங்களை தான் அடிக்கணும்னு சொல்லி கூட நின்றவர்கள் கல்லெடுத்து தாவீதை எரிய பார்க்கிறார்கள். வீட்டில் போய் பொறுமையா இந்த அதிகாரத்தை படிங்க, உங்களுக்கு நன்னா தெரியும். ஊழியர்களுக்கும் இங்க இருக்கிற சகோதரர்களுக்கும் இங்க இருக்கிற எல்லா என் சகோதரிகளுக்கும் சொல்லுவேன். ஒன்று, தாவீது மிகவும் அழுதான், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், தாவீது எல்லாவற்றையும் இழந்தான். ஒரே ராத்திரியில எல்லாம் கொள்ளையிட்டு போகப்பட்டது. ஆனால் தாவீதோடு கூட இருந்தவர்களிடத்திலிருந்தாகிலும் தாவீதுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்கும் என்று உடனிருந்த சகோதரர்களை ஏறிட்டு பார்க்கிறான். சகோதரர்களோ கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்கிற கோபத்தில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது நிர்கதியாய் நிர்பந்தமான ஒரு மனுஷனை போல அங்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தாவீது தன்னைத்தான் திடப்படுத்திக் கொண்டான், தன்னைத்தான் திடப்படுத்திக் கொண்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு